ஹாய் நண்பா, கூட்டுறவுத்துறையிலிருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. அதாவது விவசாய கூட்டுறவுத்துறையான இஃப்கோல இருந்து தான் இந்த ரெக்யூர்மெண்ட் நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன். எங்க இருந்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திய விவசாய கூட்டுறவுத்துறையான இஃப்கோல இருந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர் கார்பரேட்டிவ் லிமிடெட்ல இருந்து தான் இந்த ரெக்யூர்மெண்ட் நோட்டிபிகேஷன் தற்போது வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதுல ரெண்டு விதமான நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் என்ன போஸ்டிங்க்கு கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினி GET போஸ்டுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் கொடுத்திருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா என்ன படிச்சிருக்கணும்னு பாத்தீங்கன்னா BE BTech படிச்சிருக்கவங்க எலிஜிபிள் தான். அதுல பாத்தீங்கன்னா கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக், சிவில், IT, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்களுமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ண போறவங்களுமே தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஆகஸ்ட் 2026க்குள்ள பாஸ்ட் அவுட் ஆக போறவங்களுமே தாராளமா இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே எலிஜிபிள் தான். ஃப்ரெஷர்ஸா இருக்கவங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுடைய டிகிரியில குறைந்தது 60% மார்க் வாங்கியிருக்கணும். அதாவது ஜெனரல் OBC கேட்டகரியில வரீங்க அப்படின்னா 60%, SC ST கேட்டகரியில வரீங்கன்னா 55% உங்களுக்கான மினிமம் குவாலிஃபை மார்க்கா நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த ஜாபுக்கான ட்ரைனிங் பீரியடா ஜஸ்ட் 1 இயர் தான் கொடுத்திருக்காங்க. அதற்கு அப்புறமா ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதன் பொறுத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை மூவ் ஆன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 30 ஏப்ரல் 2026க்குள்ள உங்களுக்கு 30 வயசு இருக்கணும்ன்றத சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த ஜாபுக்கு தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கான ஏஜ்ல ரிலாக்ஸேஷனுமே கொடுக்குறாங்க. SC ST கேட்டகரியில வரீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், OBC கேட்டகரியில வரீங்கன்னா 3 வருஷமும் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான போஸ்டிங் லொகேஷன் பாத்தீங்கன்னா இது ஒரு பேன் இந்தியா லெவல் ஓபனிங்ஸ்ன்றதுனால இஃப்கோவோட பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். அண்ட் அதோட சப்சிடரியிலையும் உங்களுக்கான போஸ்டிங் இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான சேலரி அண்ட் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 இயர் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட்ல தான் எடுப்பாங்க. ட்ரைனிங்லயே பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 65,000 நிர்ணயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதர் அலவன்ஸா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கேண்டீன் அலவன்ஸ், வாஷிங் அலவன்ஸ், PFன்னு எல்லா விதமான அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸுமே உங்களுக்கு இருக்கு. வேற லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ட்ரைனிங்லேயே 65,000க்கும் அதிகமான சேலரி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப் எப்பயாச்சும் தான் வரும். ஸோ கண்டிப்பா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி எக்ஸாம் தான் இருக்கும் ஆன்லைன்ல. அந்த பிரிலிமினரி எக்ஸாம் பாத்தீங்கன்னா நீங்க வீட்லயே கம்ப்யூட்டர் அல்லது லேப்டாப் வச்சிருக்கீங்க அப்படின்னா வீட்ல இருந்தே இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகி வரீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இன்னொரு ஆன்லைன் டெஸ்ட்டுமே இருக்கும். அது பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து எழுத முடியாது, ஆன்லைன் எக்ஸாம் சென்டர்ல தான் நீங்க போயிட்டு எழுதுற மாதிரி இருக்கும். சோ இந்த ரெண்டு ஆன்லைன் டெஸ்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி பர்சனல் இன்டர்வியூமே வைக்கிறாங்க. சோ இது மூலமா மட்டும்தான் தகுதியான கேண்டிடேட்ஸை ஹையர் பண்றாங்க. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுமே இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ன்ற சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 30 ஏப்ரல் 2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா avedhan.co.coop get recruitment இந்த வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணி கரெக்டான டீடைல்ஸோட ஃபில் அப் பண்ணி அப்ளிகேஷனை ஆன்லைன்ல சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. டேட் கம்மியா தான் இருக்கு. சோ மறக்காம இப்பவே போய் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னொரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷனுமே கொடுத்திருக்காங்க. அதுவுமே இஃப்கோல இருந்து தான் கொடுத்திருக்காங்க. என்ன போஸ்டுக்குன்னு பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி HR கான போஸ்டிங்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. குவாலிஃபிகேஷனா 5 இயர் இன்டகிரேட்டட் MBA அல்லது 2 இயர் ஃபுல் டைம்ல MBA அல்லது PGDMA ல ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் பர்சனல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான மினிமம் குவாலிஃபை மார்க்கா ஜெனரல் OBC ல வரீங்க அப்படின்னா 60% மார்க்கும், SC ST கேட்டகரியில வரீங்க அப்படின்னா 55% உங்களுக்கான குவாலிஃபை மார்க்கா நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 25 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம். SC ST ல வரீங்கன்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், OBC ல வரீங்கன்னா 3 வருஷமும் உங்களுக்கான ஏஜ்ல இருந்து ரிலாக்ஸேஷனுமே கொடுக்குறாங்க. இதற்கான லொகேஷனுமே பாத்தீங்க அப்படின்னா இஃப்கோவோட பிரான்ச்சஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாமே உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்கும். இந்த போஸ்டுக்கான ஸ்டைபண்ட் அண்ட் பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் பேசிக் பேவே அப்ராக்சிமேட்லியா 55,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம HRA
ஹெச்ஆர்ஏ கேண்டீன் அலவன்ஸ்னு எல்லா விதமான அலவன்ஸுமே உங்களுக்கு இருக்கு. 1 இயர் உங்களுக்கான ட்ரைனிங் பீரியடா நிர்ணயிச்சிருக்காங்க. ட்ரைனிங் பீரியட்லயே 55,000 ரூபாய் அப்ராக்சிமேட்டா கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஹெச்ஆர்ஏ கேண்டீன் அலவன்ஸ்னு எல்லா விதமான அலவன்ஸுமே உங்களுக்கு இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் தான் இருக்கும். அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆகி வரீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி பர்சனல் இன்டர்வியூமே இருக்கும். அதுலயும் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் எக்ஸாம் ஃபைனலா இருக்குன்ற சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்ன்ற சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி 29 ஏப்ரல் 2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குமே அதே வெப்சைட் தான் adhavan.ifco.coop MT ரெக்யூர்மெண்ட் வெப்சைட்ல ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணி சரியான டீடைல்ஸோட ஃபில் பண்ணி ஆன்லைன்ல சப்மிட் பண்ணிக்கோங்க. டேட் இல்ல, சோ கண்டிப்பா இப்பவே அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.